SS Music proudly presents Pandiraj & Co. celebrating the journey of director Pandiraj. Title sponsor Presta Women's Wear in association with Chera Home Junction and SS News Digital. Refreshment partner Chennai Gulfi. Hospitality partner Chai Kings. I decide. I go extra. Presta, always extra. But what extra? காமெடி படம் அப்படின்னா இப்போ பஞ்சதந்திரத்தில் காமெடி பண்ணணுங்கிறதுக்காக காமெடி பண்ணுவாங்கல்ல, இதில் காமெடியே பண்ணக்கூடாது. நீங்கள் சீரியஸாக தான் நடிக்கணும். யோகி பாபு முதற்கொண்டு சீரியஸாக தான் நடிக்கணும். மியூசிக் டைரக்டர் மியூசிக்கே சீரியஸாக தான் வாசிக்கணும். இப்போ ஃபக்ஸு சிங்கம்புலி என்னெல்லாம் சீரியஸாக தான் பண்ணுவாங்க, யாருமே காமெடியே பண்ணக்கூடாது. ஆனால் ஆடியன்ஸுக்கு சிரிக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்துடைய பெரிய டாஸ்கே. அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். 12வது படம் இந்த படத்துக்கு தான் நாங்கள் பாலக்காடே போயிருக்கோம். அதுவுமே அது தமிழ்நாடாக இருந்ததுனால நம்ம தமிழ்நாடை தாண்டி கூட நான் எங்கேயும் போனதே கிடையாது. இது நம்ம வீட்டு பிள்ளைக்கு மட்டும் ஒரு சாங் கேரளா போயிருந்தோம். உங்களை குருவா நினைக்கிற நிறைய பேரை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு டைமில் இவங்கெல்லாம் என் குருஸ், இவங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நான் முதல் வியந்தது பாரதிராஜா. அவர் படத்தை பார்த்து தான் நான் சினிமா அப்படிங்கிறதே கற்றுக்கிட்டேன். 2வது பாக்யராஜ் சார். பாரதிராஜா சார் கூட ரொம்ப பிடிக்கும், உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ அதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை சார்? அது அனுபவம் ரொம்ப நல்ல சந்தோஷமான அனுபவம். ஆனால் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவார். ஆமாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நாங்கள் அவரை டார்ச்சர் பண்ணுவோம். படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுருந்துருக்கார். நான் பயங்கர கண்டினியூவாக ஒர்க் பண்ணிவிட்டு டயரில் தூங்கிட்டேன். அப்புறம் ஜெகனன் எனக்கு அடிச்சு, அவன் எங்கே இருக்கான், நான் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து அவன் நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சூரி ஜெகன்னா 3 பேரும் ஒரு பெரிய மாலையை நாங்கள் வாங்கிட்டு போய் அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் அவரோட அந்த ரிலேஷன் ஸ்மூத்தாக போயிட்டு. இன்றைக்கும் அவர் ஒரு டைரக்டர் நல்ல படம் பண்ணுறாங்கன்னா பாராட்டுற முதல் இயக்குனராக பாரதிராஜா சார் தான் இருப்பார். அதையும் நம்ம ஏற்றிக்கிட்டாங்க. மிஸ்கின் சாரை பயங்கரமாக சொல்லி வச்சுருந்தாங்க, ஒரு சைக்கோ, அவர் அப்படி இப்படின்னு. அவர் மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்த்ததுலேயே சிறந்த குழந்தைன்னா டைரக்டர் மிஸ்கின் சொல்லலாம். அப்படி ஒரு குழந்தை அந்த குழந்தை. அதே மாதிரி தான் நித்யாவையும் பழகுனா அவ்வளவு சூப்பராக இருந்தது. என்ன அடுத்த படத்தில் காணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ரைட்டிங்கில் இருக்கீங்க, டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னாங்க. நல்ல ரைட்டர் அவங்க. அவங்க 2 கதை எனக்கு சொல்லியிருக்காங்க. வெரி ஹாப்பி. இன்னைக்கு இந்த மேடையில் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றப்போ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. முதல்ல SS மியூசிக் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ஒரு ஷோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இவ்வளோ பேரோட பார்க்கும்போது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழைச்சதில் இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் ஏஞ்சல். நம்ம உண்மையிலேயே நீங்கள் இதோட லிஃப்ட்லேருந்து மேலே ஒரு ஃப்ளோர் ஏறணும், எப்படி ஏறி வந்திருப்பீங்கன்னு தான் நினச்சி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நல்லா இருந்தது அந்த ஷோ. நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு சேர்த்துச்சு என்னுடைய கதைகளை. அதனால திரும்ப உங்கள் கூட உட்காரல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இங்கே வந்திருக்க ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரிமளா அண்ட் கோ ஆஃப்கோர்ஸ் அது படம் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு பெரிய பஸ் இருந்துகிட்டே இருக்குது. பாண்டியராஜன் சார் அப்படின்னப்போ ஓகே, அது வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கடைசியாக தலைவன் தலைவிக்கு அடுத்து ஒரு படம் வரப்போகுது, அதுவும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்றப்போ இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரூட்டடான கதைகள் எப்போவுமே உங்களோட கதைகள் ஒரு உணர்வை பற்றி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி, ஒரு பாண்டிங் பற்றி, ஒரு ஃபேமிலியோட இமோஷன் பற்றி மட்டுமே இருக்கே. இதெல்லாம் எப்படி, இதோடைய விதை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் பொதுவாகவே நம்ம லைஃப்லேருந்து தான் நான் கதைகள் எடுப்பேன். அதனால் நமக்கு அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போதோ, பயங்கரமாக பிரமிச்சு படங்கள் பார்க்கும்போதோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்ததே கிடையாது. நமக்கு நம்ம மக்களுடைய வாழ்க்கையும் நம்ம மண்ணினுடைய மகிமையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான். நான் 12வது படம் இந்த படத்துக்கு தான் நாங்கள் பாலக்காடே போயிருக்கோம். அதுவுமே அது தமிழ்நாடாக இருந்ததுனால நம்ம தமிழ்நாடை தாண்டி கூட நான் எங்கேயும் போனதே கிடையாது. இது நம்ம வீட்டு பிள்ளைக்கு மட்டும் ஒரு சாங் கேரளா போயிருந்தோம். அதனால் நம்ம மக்களுடைய கதைகள் நிறைய கொட்டி கிடக்குது. அதனால் அதை பதிவு பண்ணாவே நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இன்னொன்று எனக்கு நம்ம கதையை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப கற்பனை கலந்து பயங்கரமாக யோசிக்கிறத விட இது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. சொல்லும்போது நம்ம மக்களுடைய வாழ்க்கையையும் வழியையும் சொல்லும்போது அது ரொம்ப வலிமையாக, ரொம்ப எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தெரியாத இடத்துல போய் விளையாடுறத விட தெரிஞ்ச இடத்துக்குள்ளே விளையாடும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல.
அதனால இது எனக்கு நம்ம மக்களுடைய கதைகள் நிறைய இருக்குது, அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களை குருவா நினைக்கிற நிறைய பேரை பத்தி இன்னைக்கு பேசுறோம். ஆனா உங்களுக்கு ஒரு டைம்ல இவங்கெல்லாம் என் குருஸ், இவங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், இவங்க கிட்ட இருந்து இந்த விஷயங்களை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கோம்ல. அந்த மாதிரி நீங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற, ரொம்ப வியந்து பார்க்குற மனிதர்கள் சினிமால அப்படின்னா யாரெல்லாம் சார்? நான் முதல் வியந்தது பாரதி ராஜா. அவர் படத்தை பார்த்து தான் நான் சினிமா அப்படிங்கிறதே கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சாருடைய திரைக்கதைகள், பாரதி ராஜா சார் பாக்யராஜ் படங்களை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரனும் அப்போ வந்து டிவியில் வந்து டெக்கு போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, கேசட்டாக இருக்கும்ல VHS. அப்போ தான் வந்து படங்கள் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் வந்து ஏன்னா எங்கள் ஊரில் தேட்டர் கிடையாது, தேட்டரில் போய் படம் பார்க்குற பழக்கம் கிடையாது. எப்போது திரையில் திருவிழாவில் ஓட்டுற படங்கள் தான் பார்க்க முடியும். அப்போ தான் இந்த பாரதி ராஜா பாக்யராஜ் இந்த 2 மனிதர்களை பற்றி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அடுத்து மகேந்திரன் சார், அவருடைய உதிரிப்பூக்களாக இருக்கட்டும், முள்ளுமலரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது நெருக்கமாக இருக்குது. ஏன்னா என்னது நம்ம ஊரை பற்றி அவ்வளோ பண்ணால் இப்போ நம்மளும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து இவங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சினிமாவுக்கு வந்து பாக்யராஜ் சார்ட்ட தான் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து அவர்கிட்ட சேர முடியல, ஒரு 10 பேர் க்யூவில் நிற்பாங்க. அப்போ வந்து நான் அவர்கிட்ட AVM ஸ்டுடியோவில் நான் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவருடைய டிரைவர் சீனிவாசன் மூலமாக எப்படியாவது அவர் அலுவலகத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு போனேன். ஆஃபீஸ் போய் ஈஸியாக போயிட்டேன். ஆனால் அங்கே போனால் 10 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ 10 பேர் பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் ஓடிடும் போல. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு ஆள் சேர்த்தாலும் 10 படம், அப்போ 11வது படத்துக்கு நம்ம இருக்கவே முடியாது அப்படின்ட்டு தான் அங்கே தான் வந்து அவர் மதன் எனக்கு என்ன ஃப்ரெண்ட் ஆகிறாரு, பாலு, சோமு, செல்வகுமார் அப்படின்னு அங்கே ஒரு கேங்கு. அப்போ தான் வந்து நான் வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு பாக்கியாவில் தான் எனக்கு வருது. புத்தகம்னா நம்ம வந்து அது வரைக்கும் பேப்பர் படிக்கிறது தான் புத்தகம் படிக்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தோம். தினத்தந்தி அதிகமாக சிறுவர் மலர் படிக்கிறது தான் பெரிய படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இதில் வந்து கீரானா யார், ஜெயகாந்தன்னா யார், வண்ணனில வண்ணா யார் அப்படின்னு புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய அறிவு வந்து ஒரு அறிவு கூட இல்லாமல் நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பல்கலைக்கழகம்னா பாக்கியா வார இதில் சொல்லுவேன். அங்கே தான் என்னுடைய இதுவே மாறுது. அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பாரதி கண்ணம்மா, நான் AVM ஸ்டுடியோ செக்யூரிட்டி 96 வந்து பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் வருது. கிட்டத்தட்ட பாரதி கண்ணம்மா மாதிரி எனக்கிட்ட ஒரு கதை ஐடியா இருந்தது. அந்த படத்தை வந்து என் ஃப்ரெண்டு பார்த்து, நீ ஒரு கதை சொன்னியில்ல, அந்த கதைக்கு அது ஏன் கதை, அந்த கதை அது சொல்லவில்லை. பொதுவாக ஒரு கிராமத்தில் பிறந்தவங்கள்ட்ட அந்த சாயலில் ஒரு கதை இருக்கும்ல, அந்த இதில் பார்க்கும்போது நான் நினச்சது மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணியிருக்கார். யார் அப்படின்னா அப்போ தான் சேரன் அப்படின்னு ஒரு டைரக்டரு வர்றார். சேர்ந்தா இவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்ட்டு சேர ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்து பாக்கியாவில் சிறுகதைகள் கவிதைகள் எழுதுவேன். அப்போ அந்த மதன்கிறவர் வந்து சேரன் சாரை பேட்டி எடுக்க போயிருந்தார். அப்போ அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னையை வந்து, சார் இவனுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்னாரு. அவர் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் வாரம் போய் ஒரு புத்தகத்தை கொடுப்பேன். அங்கே வந்து ஜெகன் சொல்லி சேரன் சாருடைய அசோசியேட், அவர் தான் பின்னால் வந்து புதிய கீதை, ராமன் தேடிய சீதை, கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தேடிய அவர்கிட்ட போய் ஒரு புத்தகத்தை கொடுப்பேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறினார். அவர் தான் வந்து உள்ள வேக்கண்ட் இருக்கும்போது நான் சொல்கிறேன் வாம்பார். இப்போ சேரன் சாரை பார்க்குறத விட ஜெகனனை பார்க்குறதுக்காகவே போவேன். அதே ஜெகனன்ட்ட வந்து அப்புறம் சேரன் சார்ட்ட சேர்ந்ததுக்கப்புறம் ராமன் தேடிய சீதையில் நான் அசிஸ்டண்டாக அவர்கிட்ட வேலை பார்த்தேன். இப்போ என்னுடைய படங்களில் வந்து கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, எதற்கும் துணிந்தவன், இப்போ பரிமளா அண்ட் கோ வரைக்கும் அண்ணன் வந்து எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவார். அவர் அண்ணனாகவும் இருப்பார், ஒரு கோ டைரக்டராகவும் இருப்பார், ஒரு நண்பனாகவும் இருப்பார். என்னைய வந்து நான் பண்ணுற தப்பை சுட்டி கட்டுறதுல முக்கியமான ஆளாகவும் இருப்பார். அவரும் இங்கே வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன் சார்ட்ட இருந்து தங்கர் பச்சான், சொல்ல மறந்த கதையில் சேரன் சார் நடித்ததுனால தங்கர் பச்சான் சார்ட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நாங்கள் சேரன் சார்ட்ட வந்து முக்கியமாக ஜெகன்னா, ராமகிருஷ்ணன், சிம்புதேவன், உமாபதி, சண்முகராஜ் அப்படின்னு ஒரு கேங்கு செட் ஆகுறோம். அப்போ வந்து சிம்புதேவனும் நானும் கொஞ்சம் நெருக்கமாக இருப்போம். சிம்புதேவன் வந்து 23ஆம் புலிகேசி படத்தை டைரக்ஷன் பண்ணுறான். அப்போ நண்பா எனக்கு வந்து இதில் வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான்.
அப்புறம் அவன்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதனால் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து பாக்கியராஜ் சார், சேரன் சார், தங்கர் பச்சான் சார், சிம்புதேவன், ஜெகன்னா. இதுதான் என்னுடைய நான் ஒர்க் பண்ண ஜேர்னியுடைய இது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்கள் வந்து பாரதி ராஜா சார் கூட ரொம்ப பிடிக்கும், உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ அதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை சார். நம்ம ரொம்ப ரசித்து பார்க்குற, உயர்ந்து பார்க்குற ஒரு மனிதரை நம்மளுடைய ஒர்க்கில் அவங்கள சேர்த்துக்கிறோம், அவங்கள நம்ம இயக்குறோன்றப்போ அது ஒரு வேறு லெவல், ஒரு ஹைன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஊரில் ஒரு VHS போட்டு அவர் படத்தை பார்த்துட்டு பாரதி ராஜாங்கிற ஒரு மனிதனை பார்த்து வியந்து வந்துட்டு அவரோட பழக கிடைச்ச வாய்ப்பு பயங்கரமாக இருந்தது. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சாருங்கிறது வந்து அப்பாவாக மாறிடுச்சு. அவர் நாங்கள் கூப்பிட்றதே அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து இந்த கேரக்டர், ஒரு தாத்தா கேரக்டருக்கு இவர் நடித்தா ஃபஸ்ட்டு ராஜ்கிரண் சார் தான் பேசணும். அப்புறம் வந்து ராஜ்கிரண் சார் வந்து ஒர்க் பண்ணிடலாம், ஆனால் அப்பாவோட முதல்ல ஒரு படம் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் அவரை போய் நாங்கள் இது பண்ணோம். அது அனுபவம் ரொம்ப நல்ல சந்தோஷமான அனுபவம். ஆனால் எங்களை போய் டார்ச்சர் பண்ணுவார். ஆமாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நாங்கள் அவரை டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு ஸ்டைலில் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். நம்ம ஒரு டைலாக்கை சொன்னோம்னா அவர் அது ஒரு மாதிரியாக பண்ணுவார். அப்போ இதெல்லாம் பழைய படம் மாதிரி இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா அவர் கோவம் வந்துடும். இவ்வளவு பேரை ஹீரோவை உருவாக்கி, இவ்வளவு ஹீரோயினை உருவாக்கி, எனக்கு பின்னால் ஒரு பெரிய தலைமுறையே உருவாக்கி யாருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜெகனன்ட்டையும் உமாபதிட்டையும் சண்டை போடுவார். அப்புறம் அவனுக்கு உமாபதினே அவர் அப்பாவை சமாளிக்கிறதுக்குன்னே விட்டோம். அவன் அப்போ கூடவே தெரியுவான். எனக்கு என் கூட ஒர்க் பண்ணணும் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண போயிட்டான். ஆனால் அதை வந்து ரசிப்பார். ஆனால் அவரை வந்து நடிக்க விடணும்னு கோபம் வரும். அப்புறம் படம் முடிச்சுட்டு டப்பிங் பண்ணும்போதெல்லாம் பாண்டியன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு ஜெகநந்தன் போய் எடுத்து வருவார். அவன் ரெண்டு பேருக்கும் பேச்சே கிடையாது. ஒரு லாஸ்ட்டு ஒரு 2-3 months எங்கள் 2 பேருக்கும் பேச்சே கிடையாது. ஜெகன்னன் அவரை ஜெகனனும் உமாபதி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நானும் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வாழ்க்கையில் இன்னமே உங்க கூட நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. நானும் வாழ்க்கையில் உங்களை வச்சு இன்னமே டைரக்ஷனே பண்ண மாட்டேன். யாரை ரசித்து அப்படி வந்தோமோ அவ்வளோ இதுவாக எடுத்தது. ஆனால் ஒரு பயங்கர சந்தோஷம். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ரிலீஸ் ஆகிட்டு மனோஜ்னு சொல்லி அவர்கிட்ட சார்ட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் போய் படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கான். எப்படி இருக்குது படம், அந்த படம் அப்படின்ட்டுருக்கார். சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் 18 வருஷமாக 17 வருஷமாக பேசிக்கவே மாட்டாங்க. இந்த படத்தை கூட்டிய கொண்டு 2 பேரையும் போட்டு காமிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு படத்தை பார்த்துட்டு 17 வருஷம் ஒன்று சேராதீங்களா, ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அப்படி என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு இதில் அப்போ உட்லண்ட்ஸ் டிரைவின் தேட்டர் இருக்குல்ல, அங்கே போய் கார்லேயே உட்காந்து படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுருந்துருக்கார். நான் பயங்கர கண்டினியூவாக ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டில் தூங்கிட்டேன். அப்புறம் ஜெகனன் எனக்கு அடிச்சு, அவன் எங்கே இருக்கான், நான் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து அவன் நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம் அப்படின்னாரு. அப்புறம் ஜெகன், அப்பா நீங்கள் வராதிங்க, அவனை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான், சூரி, ஜெகன்னா 3 பேரும் ஒரு பெரிய மாலையை நாங்கள் வாங்கிட்டு போய் அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் அவரோட அந்த ரிலேஷன் ஸ்மூத்தாக போயிட்டு. வியந்து பார்த்த ஆளோட ஒர்க் பண்ண அனுபவம், அதுலேயும் வந்து மிக்சடு எமோஷன்ஸ் மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலி அது ரொம்ப அழகான ஒரு பாண்டாக இன்றைக்கும் நீங்கள் செரிஷ் ஆமாம் பண்றீங்க. அது எல்லாருக்குமே வரும். ஒரு டைரக்டரில் அவர் ஒரு இமயம். அவர் வந்து இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி நம்ம டைலாக் மாடுலேஷன் அதெல்லாம் தூங்கும்போது அவருக்கு சில கேள்விகள் இருக்கும்ல. அதே இது அப்புறம் தான் பார்த்தா எங்கள் 2 பேருக்குமான சண்டையை எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்காரு. தேனப்பன் சார், சித்ரலக்ஷ்மன் சார், அவரை சந்திக்க போகிறவங்கள்ட்ட பூரா என்னை பற்றி சொல்லியிருக்காரு. அதே அப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் யாருக்கிட்டலாம் என்னையை பற்றி தப்பாக பேசினாரோ அதே மாதிரி அவனை நான் தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அவன் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கான், இவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்கான், என்னை அவ்வளோ நடிக்க வச்சுருக்கான், நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்கள்ட்ட திருப்பி எல்லார்ட்டையும் என்னையா 1 மந்த்துக்கு முன்னால் உன்னை அப்படி திட்டினாரு, இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் பயங்கரமாக புகழ்றாரு உங்கள் டேரக்டர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இன்றைக்கும் அவர் ஒரு டைரக்டர் நல்ல படம் பண்ணுறாங்கன்னா பாராட்டுற முதல் இயக்குனராக பாரதி ராஜா சார் தான் இருப்பார். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கதைகள்லையுமே அந்த உணர்வுகள் தான் அதிகமாக பேசும். உங்களோட கதை தான் உங்களோட ஹீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ சார் இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு பாரதி ராஜா சார் தான் ஆப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அந்த மாதிரி கன்வின்சிங் ஆக்டர்ஸை நீங்கள் வந்து
காஸ்ட் பண்ணுவீங்க. எனக்கு வந்து ஒரு கேள்வி, இவங்க இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தலைவன் தலைவியில் நித்யா மேனன் மேம், அவங்களும் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர், ஃபினாமினல் ஆக்ட்ரஸ். அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் தலைவன் தலைவியில் தலைவியாக ஒரு கேரக்டரில் பொறுத்துறது வந்து ஐ திங்க் உங்களை மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள டைரக்டரால் மட்டும்தான் முடியும். அதை எப்படி பண்ணீங்க? அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? நித்யா வந்து நான் அவங்கள அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் திருச்சி ட்ரம்பளம் மாதிரி ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாலேயே பிடிக்கும். ஆனால் நித்யா மேனோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. பொதுவாக இப்போ என்னையை பற்றி மற்ற ஆர்டிஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல, ஐயோ அவர் வச்சு செஞ்சுருவார் அப்படின்னு. அந்த மாதிரி நித்யா மேனை டீல் பண்ணுறது ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குல்ல. இப்போ என் கூட பழகி பார்க்குறவங்களுக்கு தான் என்னுடைய இது என்னன்னு தெரியும். அந்த மாதிரி தான் நித்யா மேனன் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் தான் வச்சு அவங்களுக்கு கதை ஜூம் காலில் தான் சொன்னோம். அவங்க ஃபோன்லேயே வந்து அப்படி ரசித்தாங்க அந்த கதையை, வந்து விழுந்து விழுந்து பேக் ஃப்ரெண்டுன்னு அப்படி வந்து சிரித்தாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நாளே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்கள்ல இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாங்கன்னு இவங்க ஒன்று பயமுறுத்துவாங்க இல்லை. அப்புறம் மீட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு, பயங்கர மிஸ்கின் சார் மாதிரி தான். மிஸ்கின் சாரை வந்து பயங்கரமாக சொல்லி வச்சுருந்தாங்க, ஒரு சைக்கோ அவர் அப்படி இப்படின்னு. அவர் மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்த்ததுலேயே சிறந்த குழந்தைன்னா டைரக்டர் மிஸ்கின் சொல்லலாம். அப்படி ஒரு குழந்தை அந்த குழந்தை. அதே மாதிரி தான் வந்து நித்யாவையும் பழகுனா அவ்வளவு சூப்பராக இருந்தது. எப்போவுமே நடிச்சுட்டு என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. அந்த ஃப்ரேமில் ஒரு மேஜிக்கை ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க பாருங்கள், நமக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். இந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் பண்ணலை சொல்கிறேன், டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு நம்ம இந்த அளவுக்கு வந்தால் ஒன்று போதும்னு நினைக்கும் போது அது இந்த அளவுக்கு வரும்போது நமக்கு அவங்க மேலே பயங்கர லவ் ஆகிடும்ல. அப்படி அதுவும் சேது சாரும் அவங்களும் சேர்ந்து பண்ணும்போது அந்த நீங்கள் வந்து தலைவன் தலைவி வந்து இந்த 2 பேர் கேரக்டருக்கு வேறு யாராவது நடிச்சிருந்தால் அந்த படம் இரிட்டேஷன் ஆகி ஓடாமே போயிருக்கும். இந்த படம் ஓடினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சேது சாரும் நித்யா மேனன் அவங்களுடைய அந்த நடிப்புனால தான் அந்த படத்தை வந்து அவ்வளோ ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. நித்யா ஸ்வீட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெர்செப்ஷன் வெளியில் ஒன்று இருக்கும், பட் உள்ள ஒர்க் பண்ண உங்களுக்கு தான் அது தெரியுன்றனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை வித் யூ. இப்போ கூட இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து என் டைட்டில் டீச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, அவங்க இதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி என்ன போகுது அப்படின்னாங்க. என்ன அடுத்த படத்தில் காணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ரைட்டிங்கில் இருக்கீங்க, டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னாங்க. நல்ல ரைட்டர் அவங்க, ரொம்ப நல்ல ரைட்ரு. ஸ்பாட்டில் வந்து அவங்கள்ட்ட மட்டும் நான் 4 கதை சொல்லியிருக்கேன். அதாவது டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபைட் எடுக்கும்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்துருப்போம். அப்போ அவங்கள்ட்ட நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க 2 கதை எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க நல்ல நடிகை மட்டும் இல்லை, சிறந்த ரைட்டராகவும் டைரக்டராகவும் வருவாங்க. அதுக்கு அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்க கிட்ட. ஆல்ரெடி வெரி இன்டெலெக்சுவல், நிறைய நாலேஜ் இருக்குது அவங்க கிட்ட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ இப்போ ரைட்டிங் டைரக்டிங்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சேது சார் இந்த படம் ரிலீஸ்க்கு தலைவன் தலைவிக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் அப்படின்னா, பரோட்டா வந்து போடுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்லாம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு கேரக்டருக்காக எவ்வளோ இன்டெப்த்தாக வந்து இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் சேது சார் இருந்தார். அவரோட கன்விக்ஷன் அண்ட் நடிப்பு, அவருடைய நடிப்பை நீங்கள் டிரெக்ட் பண்ணுற ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு என்னவா இருந்தது? அவருக்கும் எனக்கும் ஒரு தூரம் இருந்தது. தூரமில் மிகப்பெரிய தூரம் இருந்தது. அப்புறம் சந்தித்தோம். இந்த மாதிரி கதையை சொன்னேன். சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை பண்ணுவோம் அப்படின்னாரு. சார்னு போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயா அப்படின்னு, இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து ஐயா போட்டு தான் பேசிக்குவோம். ஐயா எங்கேயா இருக்கீங்க அப்படின்னா, ஐயா நான் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கதையை சொன்னதில் இருந்தே ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்த்தா பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா ஆஃபீஸ்க்கு அவரை பார்க்க போனோம்னா போட்டு சாக்லேட் பரோட்டா, வித்தியாசமாக பரோட்டா, நமக்கு ஒரு பயம் வரும். அப்படியே நிறைய டேஸ்ட்டாக ட்ரை பண்ணார். அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன். இந்த மனிதர் ஏன் நம்ம பல நாள் மிஸ் பண்ணோம், ஒரு சின்ன ஈகோனால் அவரை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாங்க. சேதுவா ஐயோ அப்படின்னு என்னை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாங்க. பழகும்போது தான் அவர் தான் ஒரே வார்த்தை சொன்னார், ஐயா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஐயா, இந்நேரம் ஒரு 3-4 குழந்தை பெற்றுருக்கலாம் ஐயா நம்ம அப்படின்னாரு. அதாவது ஒரு 3-4 படம் பண்ணிக்கலாம், 3-4 படம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து, நமக்கு படம் ஒரு குழந்தை தானே அந்த இதில் சொன்னார். அவரோட ஒர்க் பண்ணதான் ரொம்ப அவ்வளவு ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த சீன் வந்து ஒரு 60-70 வந்துருச்சுன்னா போதுங்கும்போது அது ஒரு 100ல் கொண்டு நிறுத்துவார்.
அது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் சொல்ல மாட்டார். சீனு டைலாக்கு இதை சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பார். அதே மாதிரி மனிதராகவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான மனிதர். நான் அவர் இன்னொரு விஜயகாந்த்னு சொல்லுவேன். அவர் எல்லா இடத்துலையுமே வர்றவங்கள்ட்ட அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேருந்து, அவரை நம்பி வர்றவங்கள அவர் நல்லா பார்த்துக்குவார், ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். அதே மாதிரி எல்லார் மேலேயும் அவ்வளவு லவ்வாக இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாலை, ஒரு ஃபோன், ஒரு தங்கத்தில் ஒரு பேனா, எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஒன்று பார்த்து வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கூடவே இருந்து, ஐயா அடுத்த ஒரு படம் நம்ம பண்ணணும், நீங்கள் இப்போ இல்லை எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் இப்போ பண்ணணும், அதை கேட்குறத கூட ரொம்ப ரொம்ப இதுவாக தான் கேட்பார். எனக்கு ரொம்ப நான் ஒர்க் பண்ண ஹீரோக்குள்ளே சேது சார் ரொம்ப ரொம்ப பிடித்த நெருக்கமானது. அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து மோதல்ல ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் காதலில் முடியுது இல்லை சார்? கொஞ்சம் அப்படி இப்படி போகுது, பட் வெரி ஸ்வீட் எண்டிங்காக அழகாக முடியுது. வெரி நைஸ். ஆமாம் ஆமாம், அது நானும் கொஞ்சம் கோபக்காரனுங்கிறதுனால டக்குன்னு அது ரியாக்ட் பண்ணிடுவேன். நானும் வந்து சில பேர் வந்து ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது அன்பையும் கோபத்தையும் அப்படியே காமிச்சா தான் பிடிக்கும். அது அன்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக காமிச்சிடுவேன், கோபமாக இருந்தாலும் அந்த கோபத்தை கோபமாக காமிச்சிடுவேன். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. சேது சாருடைய கேரக்டரும் அதே தான், அவரும் அப்படி தான் அன்பையும் கோபத்தையும் ஒரே மாதிரி காமிச்சதுனால இதுவாக இருந்தது. இப்போ இந்த பயங்கரமான நடிகர்கள் வரிசையில் இப்போ பரிமளா அண்ட் கோவில் வந்து 2 பேரை எப்படி சார் நீங்கள் சமாளிச்சிங்க? போட்டி போட்டு நடிப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஊர்வசி மேமும் ஜெயராம் சாரும் நேஷனல் அவார்ட் வின்னர், ஸ்டேட் அவார்ட் வின்னர்னு ஃபுல் அவார்ட் வின்னர்ஸே வச்சு நீங்கள் டேக்கிள் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ண அனுபவம்? கண்டிப்பாக. தலைவன் தலைவியில் வந்து எப்படி சேது சாரும் நித்யா மேனன் அந்த படத்துக்கு கரெக்டாக இருந்தாங்களோ, இந்த படத்துக்கு நான் யோசிக்கும்போது ஜெயராம் சார், ஊர்வசி மேம். ஏன்னா இதை வந்து அவங்க தான் அதை ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா அது படம் வந்து த்ரில்லர், ஒரு கதகளி பேட்டர்ன் படம். ஆனால் இதை வந்து நான் டார்க் காமெடி பேட்டர்னில் எழுதியிருக்கேன். கதகளி வந்து சீரியஸ் வித் எமோஷனில் போகும், அந்த மூடுக்கு அது ஓகே. ஏன்னா ஆக்ஷன் அதுக்குள்ளே இருந்தது, இதுக்குள்ளே ஆக்ஷன் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த கதையை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமாக ஆடியன்ஸுக்கு கடத்த முடியுமோ அப்படின்னு பார்த்தா சிரிக்க வைக்கணும். த்ரில்லருக்குள்ள எப்படி இப்போ வந்து ஹாரர் பேய் படத்தெல்லாம் வந்து காமெடி படமாக ஆக்கிட்டாங்க. பேய் எப்போ வரும்னு பயந்துக்கிட்டே இருப்போம், இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே பேய் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படத்தை த்ரில்லர்னால் ரொம்ப சீரியஸாக நுனி சீட்டில் உட்காந்து அடுத்துன்னு பார்க்குற விஷயத்த சிரிச்சுக்கிட்டே, ஆனாலும் ஒரு திரைக்கதையில் வந்து இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும், அதுவும் கேள்வியில் கேட்டுக்கணும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க கரெக்டான ஆப்ஷனாக இருந்தாங்க இவங்க 2 பேரும். அதை நான் ரொம்ப இப்போ நான் வந்து தலைவன் தலைவியை பற்றி நிறைய பேசலாம், கடைக்குட்டி சிங்கத்தை பற்றி நிறைய, ஏன்னா அது ரிலீஸ் ஆகிடுச்சு, அது மக்கள் கொண்டாடிட்டாங்க. இதை நான் இப்போ ரொம்ப பேசக்கூடாது பரிமளா அண்ட் கோவா. ஆனால் எனக்கு ஒரு ஃபேனாக சூப்பராக பண்ணிட்டாங்க. பெஸ்ட் 26 படம் பண்ணியிருக்காங்க, 25-26 படம் பண்ணியிருக்காங்க. 20 வருஷமாக அவங்க நடிக்கவே இல்லை, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அந்த 20 வருஷம் நடிக்காமல் சேர்த்து வச்சதை ஒட்டு மொத்தமாக அந்த படத்தில் கொட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி 2 பேரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். அவங்க சீரியஸாக தான் நடிக்கணும். இல்லை பெரிய டாஸ்க் என்னென்னா, காமெடி படம் அப்படின்னா இப்போ பஞ்சதந்திரத்தில் காமெடி பண்ணணுங்கிறதுக்காக காமெடி பண்ணுவாங்கல்ல, இதில் காமெடியே பண்ணக்கூடாது, நீங்கள் சீரியஸாக தான் நடிக்கணும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே மிஸ்கின் சார்லேருந்து யோகி பாபு முதற்கொண்டு சீரியஸாக தான் நடிக்கணும். மியூசிக் டைரக்டர் மியூசிக்கே சீரியஸாக தான் வாசிக்கணும். இப்போ ஃபக்ஸு சிங்கம்புலி என்னெல்லாம் சீரியஸாக தான் பண்ணுவாங்க, யாருமே காமெடியே பண்ணக்கூடாது. ஆனால் ஆடியன்ஸுக்கு சிரிக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்துடைய பெரிய டாஸ்கே. அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க 2 பேரோட காம்பினேஷனை திருப்பி இந்த 26 படங்களுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். முதல்ல படத்துடைய சாம்பிளை வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவில் நாங்கள் பார்க்குறோம் அவங்க 2 பேரும் மறுபடியும் எப்படி அந்த வைப்பில் இருக்காங்கன்ட்டு. ஐயோ, இன்டர்வியூஸே அவ்வளோ கலகலகலன்ட்டு ஒரு மாதிரி என்கேஜிங்காக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. உங்களோட கதையில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பரிமளா அண்ட் கோ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஒரு பயங்கரமான ஒரு. இல்லை, எனக்குமே உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கணும். எனக்குமே அந்த ஆசை, ஐயோ இந்த காம்போ சேரவே இல்லையே, இவங்க சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்குமே ரொம்ப ஆசை. அதனால வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ நித்யா மேனனும் சேது சாரும் அப்படிங்கும்போது ஒரு இதுவாக இருக்கும்ல. இப்போ கார்த்தி சாரும் சூரியும் ஒரு அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு, அது வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. I decide. I go extra. Presta, always extra. But
What extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.